வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மூன்றாம் வகுப்பில் முதல் பருவத்தில் இருக்க 6வது பாடமான துணிந்தவர் வெற்றி கொள்வர். அந்த பாடத்தில் இருக்க புக் பேக் பார்க்க போகிறோம். லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ அதில் முதல்ல பார்க்க போகிறது படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம்ல சரியான விடையை தெரிவு செய்வோமா. வகுப்பறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வகுப்பு கூட்டல் அறை. இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் அவமதிப்பு. பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சிறிய. வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோல்வி. மண்ணை பிளந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மண்ணை கூட்டல் பிளந்து. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வினாக்களுக்கு விடையளி. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன? ஓர் அறையில் உள்ள பெட்டியை தூக்க வேண்டும். என்பதே ஆசிரியர் மாணவிகளுக்கு அறிவித்த போட்டி. முதல் கேள்விக்கான பதில் ஓர் அறையில் உள்ள பெட்டியை தூக்க வேண்டும் என்பதே ஆசிரியர் மாணவிகளுக்கு அறிவித்த போட்டியாகும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கு காரணங்கள் யாவை? அதாவது பெட்டியின் அளவு பெரியதாக இருந்ததும் தங்களால் தூக்க முடியவில்லை என்றால் மற்ற மாணவர்கள் கேலி செய்வார்கள். என்பதும். அதாவது மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கு காரணங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெட்டியின் அளவு பெரியதாக இருந்ததும் தங்களால் தூக்க முடியவில்லை என்றால் மற்ற மாணவர்கள் கேலி செய்வார்கள் என்பதும் மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கு காரணங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன? கவியரசியின் அதை மட்டும் எடுத்துடலாம். அடுத்து வெற்றிக்கு தான் அதை இங்கே கவியரசியின் முயற்சிதான் அவள் வெற்றிக்கு காரணம் என்ன எடுத்துட்டு ஆகும். அதாவது கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன கொஷின். கவியரசியின் முயற்சி தான் அவள் வெற்றிக்கு காரணமாகும். அடுத்தது பாடப்பொருளை வரிசைப்படுத்துவோமா.
அதாவது இதில் வந்து ஆர்டர் மாற்றி போட்டிருக்காங்க. அதாவது 1 2 3 4 5ன்னு இருக்கிறது மாறி மாறி, அதாவது ஃபஸ்ட்டு நடந்தது லாஸ்ட்டில், லாஸ்ட் நடந்தது ஃபஸ்ட்டில் அப்படின்னு ஆர்டர் மாற்றி போட்டிருக்காங்க. அதை நம்ம சரியாக பண்ணணும். இப்போ முதல்ல வர வேண்டியது வந்து ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார். அதுதான் முதல்ல வர வேண்டியது. ரெண்டாவது வர வேண்டியது அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது. ரெண்டாவது வர வேண்டியது. மூன்றாவது இப்பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர். அது மூணாவது. நான்காவது தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றாள். நான்காவது ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர். ஐந்தாவது. அடுத்து பழத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கலாமா? இப்போ எடுத்துக்காட்டு அவங்க ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. இந்த பழத்தில் இருக்க எழுத்துக்களை வச்சு நம்ம இப்போ சொற்கள் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஆசிரியர் அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக போட்டி, பெயர், அரிசி, பெட்டி, ஆதி, ஆசி, சரி, போர், சதி. இன்னும் நிறைய வார்த்தைகள் வருங்க யோசிச்சு பார்த்தோம்னா. அடுத்து பொருத்தமான எதிர்ச்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எதிர்ச்சொல். சிலர் அதனோட எதிர்ச்சொல் பலர். முடியாது முடியும். கடினமாக எளிதாக. அடுத்து பொய் உண்மை. அடுத்து விலகினர் சேர்ந்தனர். அடுத்து மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களை கொண்ட மீன்களுக்கு வட்டமிடுக. அதாவது எந்த குணம் வேணுமோ அந்த மீனுக்கு மட்டும் வட்டமிட சொல்கிறாங்க, வண்ணமிட சொல்கிறாங்க, கலர் பண்ணணுமா. இப்போ துணிச்சல் இருக்கலாமா? இருக்கலாம். தயக்கம்னாக்கா எல்லாத்துக்கும் யோசிக்கிறது, பயப்படுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது இல்லையா. மகிழ்ச்சி இருக்கலாம். சோம்பல் இருக்கலாமா? சோம்பேறித்தனம் அது மாதிரி இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பு இருக்கலாம். தன்னம்பிக்கை இருக்கலாம். இப்போ இந்த 4 ஃபிஷ்க்கும் கலர் அடிச்சிடணும். ஏதாவது வித்தியாசமாக வேறு கலர் அடித்தோம்னா முடிச்சிடும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.